எந்த பக்கம் திரும்பினாலுமே இந்த டாபிக் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். அமெரிக்கால ஜெஃப்ரி எப்ஸ்டைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் ஒரு மேக்ஸ் டீச்சர் மட்டும் இல்ல, ஒரு பீடோ. இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அவன் ஒரு மிகப்பெரிய பில்லியனர் ஆயிடுறான். ஒரு பிரைவேட்டான ஒரு ஐலாண்டையும் வாங்கி அந்த ஐலாண்டுக்கு எப்ஸ்டைன் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சிருக்கான். அந்த ஐலாண்ட்ல வருஷத்துல ஒரு வாட்டி பெரிய பெரிய தலைக்கட்டு எல்லாம் ஒண்ணு கூடி கும்மி அடிச்சிருக்கானுங்க. அதுல மென்ஷன் ஆயிருக்க நேம்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், பில் கேட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய தலைக்கட்டுங்க, ரொம்ப 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 பெரிய ஆளுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த சின்ன பொண்ணுங்க, அதாவது 13 to 16 ஏஜ்ல இருக்க இந்த பொண்ணுங்க கிட்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி ப்ரெஷர் என்ஜாய் பண்ணிருக்கானுங்க. அந்த சின்ன பொண்ணுங்கள்ட்ட எஜுகேஷன் தரேன், ஃபண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து இந்த கர்மமான ஒரு வேலையை பார்த்திருக்கானுங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மாமா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது போட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க, இது நாளைக்கு ஏதாச்சும் தேவைப்படும், பிரச்சனை ஏதாச்சும் வந்தா நமக்கு உதவும்னு ப்ரீ பிளான்டா தலைவன் பக்காவா வேலையை பார்த்துக்கிட்டு மாமாவோட லீலைகளை காமிச்சிருக்காப்புல. எடுத்த இந்த வீடியோஸ் போட்டோஸை வச்சு நிறைய பேர், ஒரு பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் எல்லாத்தையுமே ஏமாத்தி காசு பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி. மாமா பத்தி ஃபுல்லா பார்க்கலாமா? 1953ல புரூக்லின்ல பிறந்த நம்ம மாமா டிகிரி சர்டிபிகேட் கூட இல்லாம ஒரு டீச்சரா ஜாயின் பண்ணிருக்காரு டால்டன் அப்படின்ற ஸ்கூல்ல. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ஆனா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த போதே பேங்கிங் செக்டாருக்குள்ள எப்படியோ கான்டாக்ட்ஸை வச்சு உள்ள நுழைஞ்சிருக்காப்ல. அங்க பியர் ஸ்டர்ன்ஸ் அப்படின்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு சைட் பை சைட் அவருடைய ட்ரஸ்ட் அப்படின்றத பில்ட் பண்ணிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா காசு ரெடி பண்ணி இந்த ஒரு நெட்வொர்க் வச்சு அவன் பெரிய ஆளா இருக்கான். எப்படி அவனுக்கு காசு வருதுன்னே தெரியல. ஆனா ஒரு மிகப்பெரிய மில்லியனராகவும் பில்லியனராகவும் வள வந்திருக்கான் அவன். இதுக்கு பின்னாடி போய் பார்த்தோம், உள்ள இன்டெப்தா போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மாமா தொழில பண்ணிட்டு இருந்திருக்கான் மெயின் பிசினஸாவே. இவனோட டார்கெட், இவனோட வியாபாரம் அப்படின்றதே இந்த பொண்ணுங்க தான். சின்ன பொண்ணுங்க, பெரிய பொண்ணுங்க, வயசு வித்தியாசம்லாம் இல்ல, எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கானுங்க அந்த தீவுல. முக்கியமா இந்த ஒரு தொழிலை வச்சு அவனுக்கு மிகப்பெரிய பில்லியனர்ஸோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய பவர்ல இருக்கவங்களோட கான்டாக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி தான் தன்னுடைய டார்க் வேர்ல்டுக்கு இருக்க எல்லா தலைவர்கள்ல இருந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிருக்கான். இவன் செய்யற இந்த வேலைக்கும் ஒரு பார்ட்னரா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க பேரு தான் கிஸ்லியன் மேக்ஸ்வெல். இவன் பண்ற வேலை எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்து இந்த கேவலப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே இந்த விஷயம் 80s 90s 2000ஸ்ல இருந்து எல்லாமே கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. அதாவது இந்த மாடர்ன் எரா, இந்த ப்ரீ போன் எரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போவே தலைவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்திருக்காரு. அப்போ இருந்த அமெரிக்கன் பிரசிடென்டான பில் கிளின்டன், இவருடைய பேருமே இந்த ஃபைல்ஸ்ல இப்போ அடிபட்டிருக்கு. யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ இந்த ஃபைல்ஸை பப்ளிக் ஆக்சஸ்க்கு விட்டுட்டாங்க. டோட்டல் கவுண்ட் இந்த ஃபைல்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 மில்லியன். அவ்வளவு ஃபைல்ஸை வச்சு இவ்வளவு கொடூரங்களை பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி முக்கியமான சில பேரோட இந்த பேரை எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சா அமெரிக்காவோட மானம் கப்பல் ஏறிடும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம மாமா எப்படி அப்படின்னா இந்த பெரிய பெரிய கான்டெக்ட்ஸ் எல்லாம் வச்சு தனக்கு ஒரு ஷீல்டு, அவெஞ்சர்ஸ்ல கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு வச்சிருப்பாருல, அதே மாதிரி ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணி இருந்திருக்கான். ஸோ பிரச்சனையெல்லாம் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்றது, கடைசியில பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா இவங்களை யூஸ் பண்ணியே தப்பிச்சுக்கிறது. இந்த வேலையை மாமா பக்காவா பண்ணியிருக்காப்ல. இவனுக்கு இருக்க கான்டாக்ட் அப்படின்றது பயங்கரமா இருந்திருக்கு. வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய மாமாவே வள வந்திருக்காரு இவரு. அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் பேர்ல இருந்து நம்ம இந்தியாவோட பிஎம் மோடி வரைக்கும் எல்லார் பேருமே இந்த ஃபைல்ல மென்ஷன் ஆயிருந்திருக்கு. மறுபடியும் லீலைகளை ஆரம்பிச்ச மாமா 2019ல அரெஸ்ட் ஆறாரு. அரெஸ்ட் ஆன மாமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான டேட்டா, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாரோட பேரையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அங்க போயிட்டு டீல் பேசி இருந்திருக்காரு. ஆகஸ்ட் 10, 2019 மாமாவோட விழுதுகள் எல்லாம் சேர்ந்து மாமாவை போடணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு மாமா செல்ல இருக்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு மாமா போட்டு தள்ளிட்டு மாமா சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு எல்லாரையுமே நம்ப வச்சுட்டாங்க. ஸோ இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு சின்ன பெர்சன்டேஜ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ரிலீஸ் ஆகாம எவ்வளவோ இருக்கு. அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை மறைக்கிறாங்களா? ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இதை டைவர்ட் பண்ணி பெருசா வேற ஒரு விஷயம் நடக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு. இதை பத்தின தாட்ஸ், நம்ம மாமா பத்தின கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மாமா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாமா பத்தி என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.